இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, இந்த எஸ்எஸ்கே வச்சுட்டு இந்த சதுரங்க ஆட்டத்துல கையுங்களமா சிக்குவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலீங்க. ஏன்னா அந்த மேனேஜர் கிட்ட சொல்லி எப்படியாச்சும் வந்துட்டு அந்த ஒரு லேடி வந்துட்டு ஃபயர் வாட்சிங் மூலியமா ஆஃபீஸ்க்குள்ள தனிமையா இருந்தால அவளை மட்டும் நீ எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி வர வச்சிரு. அதுக்கப்புறம் அவளை வந்துட்டு பண்ற கொடுமையில அவ பின்னாடி வந்துட்டு யார் இருக்காங்க, அந்த பினாமி யாருன்னு கண்டுபிடிச்சிடலான்னு இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு அறிவாளித்தனமா வந்துட்டு யோசிச்சுட்டு இப்போ நம்ம ரேவதி அம்மாக்கு கால் பண்றாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம இலக்கை இருந்துக்கிட்டு அதுக்கான சதி திட்டத்தை போட்டு வச்சுட்டாங்க. நீங்கள் அட்டன் பண்ணுங்க, ரெஸ்டாரண்ட்டு கூப்பிடுங்க. இந்த எஸ்எஸ்கேவும் அந்த மேனேஜர் வந்துட்டு உங்ககிட்ட தனியாக பேசுகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கௌதம் பிடிச்சி இதுக்கு பின்னாடி என்னென்ன நீங்கள் காரியத்தை பண்ணிட்டு இருக்கீங்க, இதுக்கப்புறம் நீங்கள் என்ன காரியத்தை பண்ண போகிறீங்கன்னு மொத்தமாக வந்துட்டு கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த எஸ்எஸ்கே அவளை வந்துட்டு ஒரு பக்கம் கூட வந்துட்டு திரும்பி பார்க்க முடியாதுன்னு இலக்கை ரொம்ப நல்லாவே ஒரு சதி திட்டத்தை போட்டு வச்சுட்டு இருக்கேங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்களான்னா நம்ம கௌதமோட அப்பா யார் அப்படின்ற உண்மை தாங்க கூடிய சீக்கிரம் வெளியே வரணும். ஏன்னா இந்த எஸ்எஸ்கே இருந்தக்கிட்ட அந்த ஒரு ஃபங்க்ஷனில் வந்துட்டு எல்லார் மத்தியில் அப்பம் பேர் தெரியாது, உனக்கே இவ்வளோ கொழுப்பு இருக்கும்போது முன்னெல்லாம் வந்துட்டு ஒரு ஆளாகவே நம்ம மதிக்க கிடையாதுன்னு அவ்வளோ ஈஸி வந்துட்டு நம்ம கௌதமை ஹர்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம இலக்கிய சொல்ல வந்த தருணத்தில் இந்த ரேவதி அம்மா தாங்க வேணான்னு சொல்லிட்டாங்க. உண்மையிலே எஸ்எஸ்கே தான் இந்த கௌதமோட அப்பா அப்படின்ற உண்மை தெரிய வந்தால் கண்டிப்பாக நம்ம கௌதம் என்னவா ஏற்றுக்குவாங்க அப்படின்னு மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அதே சமயம் இப்போ நம்ம ரேவதி அம்மா வந்துட்டு இந்த எஸ்எஸ்க்கு ஏதாச்சும் பண்ணிடுவானா இல்லை கொண்டுருவானா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற மத்தியில் நம்ம இலக்கியாவுக்கு வந்துட்டு இப்போ தான் இங்கே ஒரு கான்ஃபிடென்ஸே வந்திருக்கு. ஏன்னா இப்போ வரைக்குமே ரேவதி வந்துட்டு அங்கே தான் வேலை செஞ்சுட்டு இருக்கான்ற உண்மையும் தெரியாது. அதே சமயம் இந்த ரேவதியோட புள்ள தான் வந்துட்டு இந்த கௌதம் அப்படின்ற உண்மையும் தெரியாதுங்க. ஆனால் கூடிய சீக்கிரம் வந்துட்டு இப்போ நம்ம ரேவதி அம்மா இந்த எஸ்எஸ்கே கிட்ட கையும் காலமாக சிக்கினாலுமே என்னுடைய மகன் வந்துட்டு யாருன்னு கேட்டுட்டு இருந்தில்ல, உனக்கு வந்துட்டு பரம்பரை எதிரியாக இருக்கானே இந்த கௌதம், அவன் தான் என்னுடைய மகன், முடிஞ்சால் உன்னுடைய வீராப்பெல்லாம் என் மகன்கிட்ட வச்சுக்க, அவனுக்கு மட்டும் தெரியாது நீ தான் அப்பன்னு, தெரிஞ்சாவா உன்னை உண்டலன்னு ஆக்கிடுவான். ஏன்னா எனக்கு வந்துட்டு ஒரு குழந்தைய கொடுத்து ஏமாற்றிட்டு போனது மட்டும் இல்லாமல் இந்த தக்ஷசினிக்கிட்ட பணம் இருக்கிறதுனால தான் என்னை ஏமாற்றிட்டு போனேன்ற உண்மை வந்துட்டு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அது உன் பொண்டாட்டிக்கு தெரியுமா என்னை வந்து நீ ஏமாத்துனது அப்படின்னு இப்போ நம்ம ரேவதியை வந்துட்டு மிரட்டலாங்க இந்த எஸ்எஸ்கேக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த எஸ்எஸ்கே இருந்துக்கிட்டு எப்படியாச்சும் வந்துட்டு இந்த கௌதம் தான் என்னுடைய புள்ள அப்படின்ற உண்மை தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்களா இந்த ரேவதியை வந்துட்டு கண்டுபிடிச்சி அவகிட்ட இருக்கிற எல்லா உண்மையுமே வர வச்சுன்னு ரொம்பவே பாடப்பட்டுட்டு இருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இலக்கிய நேயர்களுக்கு.